வாக்குத்த ஆராதனை கத்திரமக்கு ஆசீர்வதித்திரும்படி தேவ பிரசன்னமத்திலே கடந்து வரத்துக்கதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்கள் மூடி கத்திரைனா இந்த வெள்ளை சூதுரிக்கலாம். ஹல்லேலூயா. சூதுரிக்கிறோம் இயேசுவே, சூதுரிக்கிறோம் அப்பா, சூதுரிக்கிறோம். உண்மை நாங்கள் வாழ்த்துறோம், போட்டிக்கிறோம், தூய்க்கிறோம். ஹவியானவரே, தூய்க்கப்படத்தக்கவரே, தூய்கல்ல வாச செய்கிறவரே, தூய்கல்ல பிரியப்படத்தக்கவரே, தூய்கல்ல மயிலுக்குடியவரே, தூய்கல்ல பயப்படத்தக்கவரே, நன்றியோடு கொண்டு நாங்கள் தூய்க்கிறோம் அப்பா, தூய்க்கிறோம் இயேசுவே, தூய்க்கிறோம் தூய்க்கிறோம் தூய்க்கிறோம். உம்முடைய இறக்கங்களையும் உம்முடைய தயவுகளையும் அப்பா எங்கள் மேல் பாராட்டிய அன்பை நினைத்து நாங்கள் தூய்க்கிறோம் 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 தூய்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ சிருஷ்டியே, நன்றியோடு கொண்டு நாங்கள் தூய்க்கிறோம் அப்பா, தூய்க்கிறோம் இயேசுவே, தூய்க்கிறோம். ஒருவராயின்று பெரிய விஷயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாச செய்கிறவரே, வான சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவரே, தாவீதின் குமாரனே, யூதா கோத்திர சிங்கமே, நன்றியோடு கொண்டு நாங்கள் தூய்க்கிறோம் அப்பா, தூய்க்கிறோம் இயேசுவே, தூய்க்கிறோம் 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 அப்பா. அந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிது என்று சொன்னவரே, அதிகாலையில் என்னை தேடுவரே கண்ணனு சொன்னமாக சுவே சூதுரிக்கிறோம் அப்பா, சூதுரிக்கிறோம் சுவே. உடைய கிருபையை நினைத்து நாங்கள் தூய்க்கிறோம். உடைய கிருபை நாள் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 தூய்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் தூய்க்கிறோம் தூய்க்கிறோம். அநேகருடைய சூத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் தூய்க்கிறோம் தூய்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி பார்க்கிறோம். சுவே சூதுரிக்கிறோம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாளிலே மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்குறவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரிதென்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவே, சூதுரிக்கிறோம் 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 அப்பா, சூதுரிக்கிறோம் இயேசுவே. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, தேவாதி தேவனே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. பரிசுத்தரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம். சேனைகளிங்கத்த பரிசுத்து பரிசுத்து பரிசுத்தரண்டி ஓயாமல் தூய்க்கப்படத்தக்கவரே, கேருபின் மத்திலே வாச செய்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம். ஆதியும் அந்தமானவரே, முந்தினவருமாய் இருக்கிறவரே, வரப்போன்றவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 தூய்க்கிறோம். எகவா இரே, எகவா ரப்பா, எகவா சாலும், எபனேசரே, எல்சடாம், நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் அப்பா, தூய்க்கிறோம் இயேசுவே. இந்த காலவேளை உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் தூய்க்கிறோம் அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. உம்முடைய நாமே அல்லாமல் வேறே நாமம் இல்லைன்னு சொன்னவரே அப்பா, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 தூய்க்கிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் அப்பா. உடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்கிறவரே, உடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கட்டளடிக்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. தூய்க்கிறோம் இயேசுவே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம். காலவேளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய உள்ளங்களை வரைந்திருக்கிறவரே, எங்களை பேர் சொல்லி அழைக்கிற எங்கள் தேவனே, நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் 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 அப்பா. நமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவே, சூதுரிக்கிறோம் அப்பா, சூதுரிக்கிறோம் இயேசுவே, சூதுரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அம்பிதோடு நன்றியோடு கொண்டு தூய்க்கிறோம் சூதுரிக்கிறோம் அப்பா, சூதுரிக்கிறோம் இயேசுவே. இந்த கால விலைக்காக நாங்கள் உமக்கு நடிச்சது இந்த வாக்குத்தை ஆராதனை தொடக்க முடிவு இந்த கத்தை பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த வெள்ளை பாடுகின்ற பாடல் சமூகத்தில் வைக்கின்ற சோத்திர விண்ணப்பங்கள் வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வித்து தாங்கு பா. சூதுரிக்கிறோம். வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் தடைகளுக்கு இந்த கால வேளையிலே கத்தர் கூடிச்சிருக்கோம். நம்ம செபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்புடுக்கிறோம். இயேசுவே நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாருக்கும் வருவோம். துய்த்து பாடுகிற பாத்திரமே என்ற பாடலே எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவிநாமமதே.
துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கடந்த மாதம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த கால வேலை சூத்திர விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் கடந்த மாதம் 6வது மாதம் முழுவதும் தேவ நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செய்த எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் சூதரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். கடந்த மாத வாக்கியத்தில் நிறைவேறுதலுக்காக எல்லாரும் கர்த்தரை நாம் சூதரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். ஜபங்களுக்கு கர்த்தர் பதிவு கொடுத்து வருகிற தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செய்து கர்த்தரை சூதரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். கடந்த மாதம் சபையின் ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செய்து கர்த்தரை சூதரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். கடந்த மாத ஊழியங்களை செய்யும்படி கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காகவும் பலத்திற்காகவும் இப்படியாக கர்த்தருடைய
பாதுகாப்பு இருந்து தூர பிரயாணங்களிலும் கத்தருடைய கிருபை இருந்து கத்த நடத்தின தயவுக்காகவும் கத்தருக்கு அணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சேமையும் சகோதரியும் குழந்தையும் கத்தர் குடும்பத்தையும் கூட கத்தர் கண்மணியோல பாதுகாத்து நடத்தினாரே, அதற்கான அணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 6ஆம் மாதம் முழுவதும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து நடத்தினாரே, அதற்கான நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 உங்களோட அன்றாட வேலைக்கு வர பிள்ளைகளுக்கும் கத்த பிள்ளை போட்டினாரே, அதற்கான நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 படிக்கிற பிள்ளைகளும் கூட கத்த பொறுப்படுத்தி நடத்தினாரே, அதற்கான நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 உங்களோட பலவீனமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனை தந்து தேவன் பாதுகாத்தாரே, அதற்கான நிச்சயத்தை கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 கத்தரை செய்த எல்லா நன்மைகளுக்காக கத்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சொல்லப்பட்ட இந்த சோத்திர விண்ணப்பத்துக்காக இதுக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த நல்ல தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த ஜூன் மாதம் முழுவதிலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் வேலையெடுத்த மாதத்தை கர்த்தங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திரே, உமக்கு நன்றி செலுத்து. உடைய கிருபை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிற ஐயா, நீங்கள் தந்த வார்த்தை இதுவரைக்கும் நிறைவேற்றி தந்த ஆண்டவர் நல்ல தயவுக்காக எங்கள் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவி. ஸ்தோத்திரிக்கிறையா, கடந்த மாதம் முழுவதும் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரானவர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. கொடான கோடி சோத்திரத்தை தேவரி உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறங்க தா. ஊழியக்காரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு தேவனை கிருபை பலன் ஜீவன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து வந்த நல்ல தெய்வக்கா நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிற வெளியிடங்களை ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக போகும்போது வரும்போதெல்லாம் பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடினால் கர்த்தாவை ஸ்தோத்திர நீ வேலையடைத்து நீர் பாதுகாத்து கொண்டபடினால் ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. கோடி சோத்திரங்கள் நாத ஆண்டவரை சேமையும் ஆண்டவரை சகோதரின் குழந்தையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டீங்களே ஆண்டவரை ஸ்தோத்திரமுடைய பாதுகாப்பு இருந்துக்கா நன்றி. நீங்கள் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிற நல்ல தெய்வக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. கோடி ஸ்தோத்திரங்கள் நாதா ஆண்டவர் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச மக்கள் யாவரையும் கத்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்துகிற சுகவீனமான பலவீனமான பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. அன்றாட வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரே நீ வேலையை கொடுத்து ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவளை போஷித்து அவளை காப்பாற்றினீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனை. சபையிலே ஆண்டவரே படித்துக் கொண்ட சிறு பிள்ளைகள் முதல் காலேஜ் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக அந்த படிப்பை ஆசீர்வாதத்தோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே சந்தித்து வருகிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிற ஐயா நீர் ஆண்டவரை நான் செய்திருக்கிற எல்லா ஆண்டவர் எண்ணி முடியாத எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கோடி சோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிற ஐயா கடந்த மாதம் முழு செய்த எல்லா நன்மைகள் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலி நாங்கள் ஏறெடுக்கிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த சோதர விண்ணப்பங்களாம் கர்த்தர் கேட்டபடி நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் சோதரிப்போம். சோதரம் 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 கர்த்தர் இந்த 7ஆவது மாதம் 1ஆம் தேதியை காண கத்த கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 கர்த்தர் இந்த 7ஆவது மாதம் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் முடி சுட்டும்படி அதுக்காக கர்த்தருக்கு நாம் சோதரிப்போம். சோதரம் 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 இம்மாத்துக்கு வேண்டிய வாக்குத்தங்களாம் கத்த தந்து கத்த நடத்தும்படி அதுக்காக கர்த்தருக்கு நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஊழியக்காருக்கு வேண்டிய கிருபை பலன் அபிஷேகத்தை தந்து தேவன் தாமே பலப்படுத்தி கத்த நடத்தும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சாமி சௌகரியம் குழந்தையும் கத்த பொருட்படுத்தி ஒழித்தின் பாதையிலே கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஞாயிறு 2 கத்தோட பந்தியெல்லாம் கத்தர் ஆசீர்வதித்திரும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சபையின் தரிசனங்களை கத்த நிறைவேற்றும்படி வேனையும் கூட கத்த பொறுப்படுத்திக் கொள்ள ஜெனரேட்டையும் கூட கத்த பொறுப்பெடுக்க பராமரிக்க ஒவ்வொரு மாதமும் அதனுடைய எல்லா தேவைகளையும் கூட கத்த சந்திக்கும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 7ஆவது சபைக்கு புதிதான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படி
அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த 7வது மாதம் எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க, பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் பாதுகாத்து குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் இந்த பிள்ளையுடைய பீஸ் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் நடத்தும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அன்றாட வேலைக்கு பெற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சுகமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து தேவன் கட்டளையிடும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆவிக்குரிய திருமணங்கள் சபையில் நடைபெற தடைகளாங்கத்தை நிற்கும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இயேசு பண்ணையில் நடைபெறும் இந்த ஊழியர் உவாச கூடுகளாம் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கிளை சபை ஊழியங்களுக்காகவும் திருண்டூர் சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்களாம் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். உங்களுடைய சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காகவும் இந்திய தேசத்தில் உள்ள 50,000 மிஷனரிகளுக்காகவும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பிற்காகவும் தேவைகளுக்காகவும் அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இப்படியாக தேசம் தேவனை அறிந்துள்ள அறிவை தேவன் கட்டளையிடும்படியாகவும் அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். தேசத்தை ஆளுகிற ஆட்சியில் உள்ள ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் தாமே ரட்சிக்கும்படி அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இப்படியாக இன்னும் கூட இந்த இஸ்ரவேல் ஈரான் இந்த பகுதியிலே நடைபெறும் இந்த போர்களாம் நிரந்தரமாக நிறுத்தப்படத்தக்கதாகவும் உக்ரைன் ரஷ்யா அந்த போர்களாம் நிறுத்தப்படத்தக்கதாகவும் தேவன் தாமே ஒரு சமாதானத்தை எல்லா நாடுகளுக்கும் தேவன் கட்டளையிடும்படியாகவும் அதுக்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அம்புதிவனே நம்ம நன்றியோடு கூட நாங்கள் தூக்கிறோமப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறங்க தாவி இந்த புதிய மாதத்தில் இந்த கால வேலைக்காக நாங்களும் உமக்கு நடிச்சுத்துறோம் சுவே. சூத்திரிக்கிறங்க தாவே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தாமே அப்பா சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்த வேண்டும் நாங்கள் சுபிக்கிறோம் சுவே. சூத்திரிக்கிறங்க தாவே சூத்திரிக்கிறோம் அப்பா சூத்திரிக்கிறோம். இப்படியாக ஊழியக்காரன் கூட கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. சம் குடும்பத்தை கூட கர்த்தர் பொறுப்படுத்திக்க முடியாது சுபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துங்க. ஞாயிறு 2 ஆராதனை கர்த்தருடைய பந்திலாம் கர்த்தர் ஆசீர்வதித்திரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் சுவே. சூத்திரிக்கிறோம் அப்பா சூத்திரிக்கிறோம் சுவே. இந்த 7வது மாதத்திலும் கூட சபைக்கு பிதான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. சூத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளையும் கூட கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சுகவீனமான பலவீனமான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கூட கர்த்தாவே அன்றாட விலைக்கு வர பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படியாக கர்த்தாவே சூத்திரிக்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறோம். கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்களாம் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருண்டூர் சபை ஊழியத்தையும் கூட கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கிளை சபை ஊழியங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவே. சூத்திரிக்கிறோமப்பா சூத்திரிக்கிறோங்க தாவே சூத்திரிக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் அப்பா அந்த தேனி பகுதியில் நடைபெறும் இந்த உவாச கூடுகளாம் கர்த்தர் ஆசீர்வதித்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் எல்லா மிஷனரிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் அறிந்துள்ள அறிவை தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அந்த நாளில் உலக நாடுகளில் காணப்படுகிற சூத்திரிக்கிறோம் இந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக சுவே. சூத்திரிக்கிறோமப்பா சூத்திரிக்கிறோம். இப்படியாக தேசங்களில் காணப்படுகிற எல்லா சூத்திரிக்கிற கிரிகளையும் தேவன் அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளுக்கு வேண்டிய கர்த்தாவே பாதுகாப்பையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. நம்முடைய கரத்தை நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கர்த்தர் கேட்டுப்படினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கேட்டு வருகிற உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வாக்குத்தத்த வசனமாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசு கூறிய
விதைக்கிறவன் ஓமையின் பின்னணியில் இவ்வசனத்தை கூறுகிறார். விதை என்று சொல்லும்போது அது வசனத்தை குறிக்கிறது. அடுத்து விளக்குத்தண்டு, விளக்கு பற்றிய ஓமையையும் அவர் கூறியுள்ளார். விளக்குத்தண்டு என்று சொல்லும்போது அது இயேசுவை குறிக்கும். அதுபோல விளக்கும் இயேசுதான், விளக்கு தண்டும் இயேசுதான். 2 பேதுரு 1:19 வாசித்தால், 2 பேதுரு 1:19 நீங்கள் வாசியுங்கள். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். விளக்கு தண்டு இயேசு, விளக்கும் இயேசுதான், அல்லது அவரது வசனமும் விளக்கை தான் அங்கே காண்பிக்கிறது. மேலும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று வெளிப்படுத்தல் 21:23 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21:23 வாசியுங்கள். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் இயேசு பின்னும் அவர் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. பின்னும் அவர் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று சொல்கிறார். கேட்கிறதை கவனியுங்கள், கவனியுங்கள். அதாவது கவனித்து கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்வது போல் அது இருக்கிறது. ஆகவே எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறார். ஆகவே முதலாவது குறிப்பு அளப்பது. அளப்பது அளப்பது கேட்கிறதை பொறுத்துதான் நீங்கள் அளக்க முடியும். யார் சொல்வதை இந்த 7வது மாதத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு சொல்வதை கேட்க வேண்டும். அவர் நேரடியாக சொல்வார், ஓமையின் மூலமாக சொல்லுவார், எளிய முறையில் அவர் சொல்லுவார். ஓமை என்று சொல்லும்போது ஒப்பு அல்லது ஒற்றுமை, ஒப்பிடுதல் என கூறலாம். அளப்பது என்பது ஆவிக்குரிய ஒரு அளவீட்டை குறிக்கும். அளப்பது என்பது ஒரு அளவீட்டை குறிக்கும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ என்று இயேசு கோடிட்டு காட்டுகிறார். முந்திய வசனத்தில் 21ஆம் வசனம், மார்க்கு 4:21 வாசியுங்கள். பின்னும் அவர் அவரை நோக்கி, விளக்க தண்டில் மேல் வைக்கிறக்க அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? இங்கே 21ஆம் வசனத்தில் மரக்காலை பற்றி அவர் பேசுகிறார். மரக்கால் என்பது அளக்க பயன்படும் ஒரு கருவியாகும். ஒரு மரக்கால் என்று சொல்லும்போது 6 படி 8 படி என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே மரக்காலால் அளந்தால் தேவனும் அப்படியே அளப்பார். ஆனால் நம்முடைய வீடுகளில் யாரும் இப்பொழுது மரக்காலெல்லாம் வைப்பது இல்லை. அந்த காலத்தில் அப்படி அளப்பதற்கு மரக்கால் வைத்திருக்கிறார்கள். ஆகவே வேதமும் அதை பற்றி சொல்லுகிறது. இப்பொழுது வீட்டில் அளக்க என்ன வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆளாக்கு தான் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். ஏன்? அளந்து அரிசி எடுத்து சோறு பொங்க 1 ஆளாக்கு 2 ஆளாக்கு போடு என்று அம்மாமார்கள் சொல்வார்கள். 7வது மாதத்தில் ஆளாக்கில் அளக்கப் போகிறீர்களா அல்லது மரக்காலில் நீங்கள் அளக்கப் போகிறீர்களா? ஒன்று தேவனுக்காக அளப்பது, அடுத்து மற்றவர்களுக்காக அளப்பது. தேவனுக்காக கொடுப்பது,
அல்லது மற்றவர்களுக்காக கொடுப்பது. சிலருக்கு வம்பு அளக்க தெரியும், சிலருக்கு கதை அளக்க தெரியும். ஆனால் தேவனுக்கு கொடுப்பது என்பது தெரியாது, மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதும் தெரியாது. நம்மவர்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பர். ஆளாக்கு என்று சொல்லும்போது 200 கிராம், ஆனால் மரக்கால் என்று சொல்லும்போது 8000 கிராம். எந்த அளவீட்டு கருவியை இந்த 7வது மாதத்தில் நீங்கள் கையில் எடுக்கப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே முதலாவது குறிப்பு அளப்பது, இரண்டாவது குறிப்பு அளக்கப்படுவது. அளக்கப்படுவது அளக்கப்படுவது உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் தெளிவாக அந்த 4:24 சொல்லுகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது அளப்பது, இரண்டாவது அளக்கப்படுவது. அளக்கப்படும் போது உண்மையாகவே நமக்கு ஆனந்தம் உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும், மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆனால் அளக்கப்படும் போது நமக்கு ஆனந்தம் உண்டாகுமா அல்லது அதிர்ச்சி உண்டாகுமா என்பது ஒரு அடுத்த கேள்வி. மார்க்கு 4:24 அளக்கப்படும் என்றும் அதற்கு அடுத்த கீழே உள்ள வார்த்தை கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அளக்கப்படுவது அளக்கப்படுவது. மூன்றாவது குறிப்பு கொடுக்கப்படுவது. யாருக்கு கொடுக்கப்படும் என்று கேட்டால் கேட்கிற உங்களுக்கு என்று வேதம் சொல்கிறது. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்படி கொடுக்கப்படும் என்று கேட்டால் அதிகம் கொடுக்கப்படும். இந்த கேட்கிற என்பது இரு பொருளை தரும். ஒன்று, இயேசு ஓமைகளாய் சொல்லுகிற வசனங்களை கேட்கிறவன். அப்போ வசனத்தை கேட்கிறவனுக்கு 7வது மாதத்தில் எப்படி கொடுக்கப்படும் என்று கேட்டால் அதிகம் கொடுக்கப்படும், அதிகம் கொடுக்கப்படும், அதிகம் கொடுக்கப்படும். அடுத்து இயேசு சொன்ன காரியம் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசியுங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இயேசு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 7:7-8 சொல்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த கேட்பது என்பது முதலாவது அவர் ஓமைகளால் வசனங்களை சொல்லுகிறார். ஆகவே திருவசனத்தை கேட்பது. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேளுங்கள் என்று சொல்லும்போது இது ஜெபத்தில் கேட்பதை குறிக்கிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஜெபத்தில் கேட்பதை உங்களுக்கு இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதை பற்றிய வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 21:22 வாசியுங்கள். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். பார்த்தீங்களா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கணும், விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கணும். கர்த்தர் எனக்கு தருவார். நம்ம விசுவாசமெல்லாம் அவர் மேலே தான் இருக்கணும். ஆகவே ஜெபத்தில்
விசுவாசமுள்ளவர்களாய் கேட்பதை இது குறிக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அது எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆகையால் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற பிதா நீங்கள் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார், அல்லது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். டெஃபினட்டாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார். அவர் கொடுப்பது திண்ணம், மாற்று கருத்தே கிடையாது. முதலாவது அளப்பது, ரெண்டாவது அளக்கப்படுவது, நமக்கு அளக்கப்படுவது, மூன்றாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்படுவது. கொடுக்கப்படுவது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது மாதத்தில் வசனத்தை கேளுங்கள், ஜெபத்தில் கேளுங்கள், அதிகம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நன்மையானவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள், இயேசு சொல்கிற வசனத்தை கேளுங்கள், ஜெபத்தில் கேளுங்க, உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுமா, நன்மையானவைகளை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாராம். அதே நேரத்தில் இந்த கொடுக்கப்படும் இதை குறித்த வசனத்தின் மறுபக்கம் நாம் மறந்து விடுகிறோம். இதனுடைய மறுபக்கம் என்னவென்று கேட்டால், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேட்பது? வசனத்தை கேட்பது, ஜெபத்தில் கேட்பது. இப்படி கேட்கும்போது அதிகம் கொடுக்கப்படும், நன்மையானவைகளை அவர் கொடுப்பார், அது நிச்சயமாக கொடுப்பார். அதன் மறுபக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாலும் கொடுப்பார், திருவசனத்தை கேட்டாலும் கொடுப்பார், ஜெபத்தில் கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் அதனுடைய மறுபக்கம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாரு? கொடுக்கும்போது எப்படி சொல்றாருன்னா, அமுக்கி, அதுபோல் குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்களாம். அப்போ கொடுக்கிறவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் அதிகம்தான். அமுக்கி எவ்வளோ அமுக்க முடியுமோ அமுக்க அது அடர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அமுக்கி குலுக்கி ஒரு தானியத்தையோ மற்ற பொருளையோ குலுக்க அடர்த்தியாகி அப்படி கீழே போயிட்டே இருக்கும். அப்போ இன்னும் அதிகம் பிடிக்கும். அதான் அமுக்கி குலுக்கி அடுத்து சரிந்து போகும் மட்டும். வளர்க்கும்போது அப்படி சரிந்து போகும், சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. அளக்குதல் கூட நன்றாய் அளக்கிறது ஒரு அளவு இருக்குது, ஏதோ அளக்கிறதுக்கு ஒன்று ஒரு அளவு இருக்குது. அதுலேயே கள்ளத்தனம் பண்ணி அளக்கிறதும் இருக்குது. ஆனால் இங்கே நன்றாய் அளந்துனா எல்லாரும் திருப்திப்படும்படி அளந்து, எல்லாரும் விரும்பும்படி அளந்து, பட்சபாதம் இல்லாதபடி அளந்து உங்கள் மடிகளில் போடுவார்களாம். உங்கள் மடியில் போட்டு உங்களுக்கு தான் சொந்தமாகும், வேறு யாருக்கும் சொந்தமாகும் ஆகாது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஆகவே உங்களுக்கும் அளக்கப்படும், அடுத்து உங்களுக்கும் என்ன செய்யப்படும்னா கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு அளக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், அதிகம் கொடுக்கப்படுமா. உங்களுக்கு அளக்கப்படும், உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். பவுல் நிருபத்தில் விவரமாக சபைக்கு எடுத்துரைக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் முழுவதும் அதைத்தான் பவுல் பேசுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் பவுல் அதைத்தான் பேசுகிறார். ஆகவே 4வது குறிப்பு என்னென்னா, ஆவிக்குரிய அளவீடு. முதலாவது அளப்பது, 2வது அளக்கப்படுவது, 3வது கொடுக்கப்படுவது, 4வது ஆவிக்குரிய அளவீடு. இந்த ஆவிக்குரிய அளவீட்டை பவுல் எடுத்து காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நான் மக்களுடன் சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. இங்கே இந்த கொடுக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்குற விஷயத்தை பற்றி சொல்கிறார், தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தை பற்றி சொல்கிறார். 2மே வரும், மாறி மாறி வரும். இதில் ஆவிக்குரிய அளவீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வசனத்தின்படி மன விருப்பம். நீங்கள் கொடுக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஐயோ கொடுக்க வேண்டியது இருக்க அப்படின்னு புலம்பிட்டு இல்லை, நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுமா? மன விருப்பத்தின்படி. மன விருப்பம், ஒரு ஆர்வம். கொடுப்பதற்கு ஆர்வம் இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கொடுக்க முடியும். சிலரால் கொடுக்கவே முடியாது, அவர்களுக்கு இருக்கும், ஆனாலும் கொடுக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு மன விருப்பம் வரவில்லை, ஆர்வம் அவர்களுக்கு வரவில்லை, அதனால் கொடுக்க முடியல. ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் மன விருப்பத்தை உங்களுக்கு தருவாராக, ஆர்வத்தை உங்களுக்கு தருவாராக. அதே போல் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்தமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தம் படுத்துகிறதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. நல்ல இந்த 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கறத பற்றி விவரமாக பேசுகிறார் பவுல். ஆனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். 5வது வசனத்தில் உதாரத்துவம். என்னத்துவம்? உதாரத்துவம். உதாரத்துவம், தாராளமாக கொடுப்பது, உதாரத்துவம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார். மன விருப்பமாக கொடுக்கணுமா. 2வது உதாரத்துவமாக கொடுக்கணும். கஞ்சத்தனமாக பிசினித்தனமாக கொடுக்கக்கூடாது. அதான் அந்த லோபத்தனங்கிற வார்த்தை அங்கே வருது, அது அதை சார்ந்தது தான். ஆகவே நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்கணும். பரிசுத்தவான்களுக்கானாலும் தான தர்மமானாலும் தேவனுக்கு கொடுப்பதானாலும் உதாரத்துவமாக கொடுக்கணும். மன விருப்பமாக கொடுக்கணும், உதாரத்துவமாக கொடுக்கணும். 3வது 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பார்த்தீங்களா? அறுக்கிறத பற்றி சொல்கிறாரு. ஒரு அறுவடை வரப்போகுது. அந்த அறுவடை எதை பொறுத்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுக விதைக்கிறவன், கொஞ்சமாக விதைக்கிறவன் அவன் சிறுக தான் அறுப்பான். ஆனால் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விளைவு அந்த அறுப்பில் தெரியும். அறுப்பு சிறுக விதைப்பது, பெருக விதைப்பது. 7வது மாதத்தில் எப்படி விதைக்க போகிறீங்க? சிறுக விதைச்சிங்கன்னா அதற்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு அளப்பார்.
அதுக்கேற்ற மாதிரி தான் அறுவடையை தருவார். பெருக விதைத்தால் அவன் பெருக அறுப்பான். விளைவு அமோகமாக இருக்கும். அப்போ விதைப்பது ஒன்று இருக்கிறது. அந்த விதைப்பதில் ரெண்டை சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன், பெருக விதைக்கிறவன். நம்ம எந்த விதைக்கிறவனுடைய கூட்டத்தில் நம்ம இருப்போம், எப்படி விதைத்து கொண்டிருக்கிறோம், இந்த 7ஆவது மாதத்தில் எப்படி விதைக்க போகிறோம், அதை பொறுத்து உங்களுக்கு விளைவு அறுவடை அளப்பது இருக்கும். அடுத்து 7ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் வாசிங்க. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்க இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மனதில் நியமித்தபடி. நீங்கள் மனசில் நியமிக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அடுத்து ஆண்டவருக்கு தெரியும். மனதில் நியமித்தபடி உங்கள் மனது, உங்களோட உள்ளான மனுஷன் மனது நியமிக்கிறது. மாமிசம் நியமிக்கலை, மாமிச எண்ணங்கள் நியமிக்கலை, மனது நியமிக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறத உங்கள் மாமிச காரியங்கள் நியமிக்கக்கூடாது. மாமிச எண்ணங்கள் இதெல்லாம் மனசு நியமிக்கணும், மனது நியமிக்கணும். மனதில் நியமித்தபடி என்று அவர் சொல்கிறார். அடுத்து உற்சாகமாய். மனதில் நியமிச்சிட்டிங்கன்னா உங்களால் உற்சாகமாக கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு கொடுப்பது, பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பது, தான தர்மம் பண்ணுவது, இதெல்லாம் தான் அந்த அதிகாரத்தில் வருது. அப்போ அதில் மனதில் நியமிப்பது, மனதில் உங்கள் மனசுக்கு, உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் நியமிச்சிட்டீங்கன்னா, மனதில் நியமித்தபடி கொடுப்பீங்கன்னா நீங்கள் உற்சாகமாக கொடுக்க முடியும். இந்த உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாராம், பிரியமாய் இருக்கிறாராம். இந்த உற்சாகமாய் என்கிற வார்த்தைக்கு புதிய திருப்பத்தில் முகமலர்ச்சியோடு கொடுப்பவனா, சந்தோஷமாக கொடுக்குறான். முக மலர்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். ஆண்டவர் கொடுக்கும்போது இப்படி ஒரு கொடுக்கறது இருக்கு. அடுத்து 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கும்படியாகும். அடுத்து என்னன்னா, வாரி இறைப்பது. வாரி வாரி இறைக்கிறாங்களாம். என்ன தான தர்மம், பரிசுத்தவான்களுக்கு, தேவனுக்கு. பைபிளில் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு தான் பைபிளில் இருக்கு. வாரி இறைத்து அவன் ஏழையாக போவான், வாரி இறைத்து ஓட்டாண்டியாக போவான்னு பைபிளில் சொல்லலை. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அப்படின்னா வளர்ச்சி அடைவாரும் உண்டு, முன்னேற்றம் அடைவாரும் உண்டு. வாரி இறைப்பது, வாரி இறைப்பதனால ஒருத்தரும் குறைஞ்சு போக மாட்டான். வாரி இறைத்தான் அப்படின்னா எதுக்கு வாரி இறைத்தான்னு அடுத்த வார்த்தையே சொல்லுது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அப்போ வாரி இறைக்கிறதுல முக்கியமாக யாருக்கு வாரி இறைக்கணும் அப்படின்னா, ஏழைகளுக்கு வாரி இறைக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தான் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன். அப்போ வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு வாரி இறைக்கணும். வாரி இறைப்பது. 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவள் ஆவீர்கள். 11ஆம் வசனம் இன்னொரு தடவை வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவள் ஆவீர்கள். இந்த ஆவிக்குரிய அளவீட்டில் அடுத்து அவர் சொல்கிறார் உதார குணம். உதார குணம்னா என்னது? ஒரு கொடை வள்ளல், தாராள குணம், தயாள குணம், இதான் உதார குணம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அளவினால் நம்ம அளப்போம். 7வது மாதத்தில் ஆவியானோரும் அளவில்லாமல் அளக்க நாம் எதிர்பார்ப்போம்.
அடுத்து அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, தேவன் அருளும் சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் அப்படின்னு. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாவியானவர் அளவில்லாமல் அளக்க எதிர்பார்ப்போம். தேவன் அருளும் சொல்லி முடியாத ஈவுனா பரிசுகளை நாம் பெறுவோம். வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கும் அளக்கப்படும், உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும், நன்மையானவைகளை அதிக நிச்சயம் கொடுப்பார் என்று சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையின் பின்னணியிலே இதை சொல்லியிருக்கிறதை நீங்களும் நானும் அறிய முடிகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். மரக்கால்லையும் அளக்கலாம், ஆளாக்களையும் அளக்கலாம். எப்படி அளக்க போகிறீங்க? ஆனால் ஆளாக்க பற்றி வசனம் சொல்லல, மரக்காலை பற்றி தான் அந்த அதிகாரத்தில் சொல்லுது. இதெல்லாம் வேத வசனம். வேத வசனத்தின் மாதிரியைத்தான் கடைப்பிடிக்கணும். எப்படி அளக்க போகிறோம்? முதலாவது அளப்பது, ரெண்டாவது தேவன் நமக்கு அளப்பார், அதான் அளக்கப்படுவது. மூன்றாவது கொடுக்கப்படுவது, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுமா? கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற திருவசனத்தை கேட்கிற, ஓமைகளை பற்றி சொல்லிய வசனங்களை கேட்கிற ஒன்று. ரெண்டாவது ஜெபத்திலே கேட்கிற, விசுவாசத்திலே ஜெபத்திலே கேட்கிற உங்களுக்கும் கொடுக்கப்படுமா? கேட்கிற உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். ஆனால் அதனுடைய மறுபக்கம் தான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை மார்க் எழுதாட்டாலும் லூக்கா வைத்தியன் சரியா எழுதுகிறாள், விடாம எழுதி வச்சுக்கிறார். அதனுடைய மறுபக்கம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார். அது உங்களுக்கு சொந்தம். உங்கள் மடியில் போட்டாங்க, உங்களுக்கு சொந்தம், யாருக்கும் சொந்தம் ஆகாது. அப்படி ஆண்டவர் செய்வாராம். ஆகவே அளப்பது, அளக்கப்படுவது, கொடுக்கப்படுவது. அடுத்து ஆவிக்குரிய அளவீடு, மனவிருப்பம், உதாரத்துவம், சிறுக விதைப்பது, பெருக விதைப்பது, மனதில் நியமித்தபடி கொடுப்பது, உற்சாகமாய் கொடுப்பது, வாரி இறைப்பது, உதார குணத்தோடு கொடுப்பது. இப்படி ஆவிக்குரிய அளவீடை, ஆவிக்குரிய அளவீடுகளை அழகாக பவுல் திருச்சபைக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த அளவீடுகளெல்லாம் மனதில் கொண்டு நாம் அளப்போம். அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் அளக்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கும் அளக்கப்படும், உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். நன்மையானவைகளை அதிக நிச்சயம் கொடுப்பார். இதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்ம செய்ய வேண்டியது அளப்பது, நம்ம செய்ய வேண்டியது கொடுப்பது. இந்த ரெண்டுக்கும் தான் அளக்கப்படும், கொடுக்கப்படும் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து அபரிதமாய் பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நீர் என்னோடு எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும்
அளக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். இது நிச்சயம் நீர் நேரடியாய் சொன்ன வார்த்தை, உவமைகளால் விலைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பிரதிபலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதை இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள, பூரணமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகையின் பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக, ஆமேன். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாலல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.